அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1. குகை ஓவியங்களில் வண்ணம் திட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள்களில் ஒன்று. ஆன்சர் மண் துகள். குகை ஓவியங்களில் வண்ணம் திட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள். கொஸ்டின் 2. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கோட்டு கூட்டல் ஓவியம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோட்டு கூட்டல் ஓவியம். கொஸ்டின் 3. எழுத்துக்கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் எழுத்தாணி. எழுத்துக்கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. கொஸ்டின் 4. ஆயக்கலைகள் மொத்தம். ஆன்சர் 64. ஆயர்கலைகள் மொத்தம் 64. 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பக்கம் 53 2வது பருவத்தில் பேசும் ஓவியங்கள். இதில் கீழே ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்க. ஆயக்கலைகள் 64, அதில் ஒன்று தான் ஓவியக்கலை. அந்த காலத்தில் குகையில் ஓவியம் வரைஞ்சாங்க. அந்த ஓவியத்துக்கு வண்ணம் திட்டுறதுக்கு மண் துகள் கரித்துகளை பயன்படுத்தினாங்க. ஆயக்கலைகள் மொத்தம் 64. கொஸ்டின் 5. பழந்தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள உதவும் ஓவியம். ஆன்சர் குகை ஓவியம். பழந்தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள உதவும் ஓவியம் குகை ஓவியம். கொஸ்டின் 6. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியம். ஆன்சர் சுவர் ஓவியம். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியம் சுவர் ஓவியம். கொஸ்டின் 7. தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வரும் ஓவியங்கள். ஆன்சர் துணி ஓவியம். தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வரும் ஓவியம் துணி ஓவியம். துணி ஓவியம் அந்த காலத்திலிருந்து வரையப்பட்டு வந்திருக்கு. சீவக சிந்தாமணியில குணமாலை என்னும் தலைவி யானையை பார்த்து பயந்துறாங்க. அந்த காட்சியை சீவகன் துணியில வரைந்ததாக சீவக சிந்தாமணியில குறிப்பிட்டிருக்காங்க. தற்காலத்துல அந்த துணியில அந்த ஓவியங்களை வரைகிறாங்க இல்லையா, அதற்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலங்காரி ஓவியங்கள். இந்த சின்ன பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரிந்து கொள்வோம். புனையா ஓவியம் கடும்ப புனைவில். இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. இது மணிமேகலையில இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா கொஸ்டின் 8. கேரளாவில் அதிகம் காணப்படும் ஓவியம். ஆன்சர் தந்த ஓவியம். கேரளாவில் அதிகம் காணப்படும் ஓவியம் தந்த ஓவியம். கொஸ்டின் 9. கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் காணப்படும் இடம். ஆன்சர் தஞ்சாவூர். கண்ணாடி ஓவியம் இந்த டாபிக் இருக்கு இல்லையா, அங்கிருந்து 1, 2, 3, 4வது லைன் இருக்கு பாருங்க. கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் காணப்படும் இடம் தஞ்சாவூர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி, அதுலேயும் அந்த காலத்தில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் அந்த சரஸ்வதி மகால் இருக்கு இல்லையா, அந்த மகாலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்க்கலாம். கொஸ்டின் 10. கருத்துப்பட ஓவியம் முதலில் வெளிவந்த இதழ். ஆன்சர் இந்தியா. கருத்துப்பட ஓவியம் முதலில் வெளிவந்த இதழ் இந்தியா. கருத்துப்பட ஓவியம் அப்படின்னு என்னதுன்னா, அரசியல் கருத்துக்களை எளிதாக மக்கள் மனதில் பதிய வைக்கிறதுக்காக வரையப்பட்டது தான் கருத்துப்பட ஓவியம். இந்த ஓவியத்தை முதலில் வரைஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். எந்த இதழில் வெளியிட்டாருன்னா இந்தியா என்ற இதழில் வெளியிட்டாரு. கருத்துப்படம் அதற்கு மற்றொரு வடிவம் கேலி சித்திரம். பக்கத்தில் இருக்கிற அந்த கேலி சித்திரம், அந்த ஓவியம் பாரதியார் அவர்கள் வெளியிட்ட கேலி சித்திரம். அந்த பாக்ஸில் இருக்குது இல்லையா, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓவியம் அதற்கு வேறு பெயர் என்ன? ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம்,
படாம், வட்டிகை செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைபவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வேர்பெயர் என்ன? கண்ணூல் விலைஞர், ஓவிய புலவர், ஒவமாக்கல், கிளவி வல்லூன், சித்திரக்காரர், வித்தகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவிய கூடம் இருக்கு இல்லையா, அதற்கு வேர்பெயர் என்ன? எழுது தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திரை அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. கருத்துப்பட ஓவியம் முதலில் வெளிவந்த இதழ் இந்தியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின்லாம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு வந்து ரிவிஷனுக்காக தான். ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். கொஸ்டின் 1, கதற் பிறந்த கதையின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. கதற் பிறந்த கதையின் ஆசிரியர் கவிமணி. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. ஆன்சர் நீலகேசி. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று நீலகேசி. கொஸ்டின் 3, நீலகேசி டேஸ் சமய கருத்துக்களை கூறுகிறது. ஆன்சர் சமணம். நீலகேசி சமணம் சமய கருத்துக்களை கூறுகிறது. கொஸ்டின் 4, நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டேஸ் சருக்கங்களை கொண்டது. ஆன்சர் 10. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. கொஸ்டின் 5, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது. ஆன்சர் பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. கொஸ்டின் 8, வருமுன் காப்போம் பாடலை பாடியவர். ஆன்சர் கவிமணி. வருமுன் காப்போம் பாடலை பாடியவர் கவிமணி. கொஸ்டின் 7, உடலில் உறுதி கொண்டவரே உலகில் டேஸ். ஆன்சர் மகிழ்ச்சி. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி கொண்டவர். கொஸ்டின் 8, கவிமணி பிறந்த ஊர். கவிமணி பிறந்த ஊர். ஆன்சர் தேரூர். கவிமணி பிறந்த ஊர் தேரூர். கொஸ்டின் 9, கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஆன்சர் 36. கவிமணி 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். கொஸ்டின் 10, ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. கொஸ்டின் 11, நீர்வழி படுவும் நாவலின் ஆசிரியர். ஆன்சர் தேவி பாரதி. நீர்வழி படுவும் நாவலின் ஆசிரியர் தேவி பாரதி. கொஸ்டின் 12, இயற்கை ஓவியம். ஆன்சர் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம். இயற்கை இன்பக்களம். ஆன்சர் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. கொஸ்டின் 14, இயற்கை வாழ்வில்லம். ஆன்சர் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். கொஸ்டின் 15, இயற்கை தவம். ஆன்சர் சீவக சிந்தாமணி. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. கொஸ்டின் 16, நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர். ஆன்சர் சுந்தரர். நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். கொஸ்டின் 17, இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்பது. ஆன்சர் பெரிய புராணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். கொஸ்டின் 19, வேற்றுமை வகை. ஆன்சர் 8 வகைப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். கொஸ்டின் 20, இரண்டாம் வேற்றுமை உருபு. ஆன்சர் ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. கொஸ்டின் 21, தேவாரத்தை தொகுத்தவர். ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கொஸ்டின் 22, 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர். ஆன்சர் சுந்தரர். 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர் சுந்தரர். கொஸ்டின் 23, திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர். ஆன்சர் சுந்தரர். திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர். கொஸ்டின் 24, பதிகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் 10. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. கொஸ்டின் 25, கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று. கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 8 தொகை. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று.
கொஷின் 26. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. கொஷின் 27. கலித்தொகையை தொகுத்தவர். கலித்தொகையை தொகுத்தவர். ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கொஷின் 28. கலித்தொகையில் நெய்தல் களி பாடியவர். ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தல் களி பாடியவர் நல்லந்துவனார். கொஷின் 29. பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம். பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம். ஆன்சர் சிந்து சமவெளி. பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம் சிந்து சமவெளி. கொஷின் 30. முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள தமிழக இடம். ஆன்சர் ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள தமிழக இடம் ஆதிச்சநல்லூர். கொஷின் 31. வன்புகழ் மூவர் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கொஷின் 32. சேரர்களின் தலைநகரம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தற்போதைய கேரளா. கொஷின் 33. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. ஆன்சர் நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். கொஷின் 34. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. ஆன்சர் அமராவதி. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. கொஷின் 35. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். ஆன்சர் கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். கொஷின் 36. மூவேந்தர்களில் பழமையானவர்கள். மூவேந்தர்களில் பழமையானவர்கள். ஆன்சர் சேரர். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர். கொஷின் 37. சேரர்களுக்கு உரிய பூ. சேரர்களுக்கு உரிய பூ பனம்பூ. கொஷின் 38. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். கொஷின் 39. முத்து நகரம். முத்து நகரம் தூத்துக்குடி. முத்து நகரம் தூத்துக்குடி. கொஷின் 40. ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். கொஷின் 41. ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி. கொஷின் 42. கலிங்கத்து பரணி டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கொஷின் 43. தமிழில் முதலில் தோன்றிய பரணி நூல். ஆன்சர் கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் தோன்றிய பரணி கலிங்கத்து பரணி. கொஷின் 44. தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கொஷின் 45. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 599. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை 599. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஆன்சர் மீரா. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. கொஷின் 47. விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல். ஆன்சர் கோடையும் வசந்தம். விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல் கோடையும் வசந்தமும். கொஷின் 48. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் மதுரை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. கொஷின் 49. நாயன்மார்கள் டேஸ் பேர். நாயன்மார்கள் டேஸ் பேர். ஆன்சர் 63. நாயன்மார்கள் 63 பேர். கொஷின் 50. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். கொஷின் 1. ஒன்றே குலம் என்னும் கவிதை பாடல் அமைந்த நூல். ஆன்சர் திருமந்திரம். ஒன்றே குலம் என்னும் கவிதை பாடல் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். கொஷின் 2. நம்பர் என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் அடியார். நம்பர் என்னும் சொல்லின் பொருள் அடியார்.
கொஸ்டின் 3 சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர். ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. கொஸ்டின் 4 அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். ஆன்சர் தென்னிந்திய. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். கொஸ்டின் 5 அயோத்திதாசர் நடத்திய இதழ். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கொஸ்டின் 6 சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் புதுமை பித்தன். புதுமை பித்தன். கொஸ்டின் 7 அசை டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2 வகைப்படும். அசை 2 வகைப்படும். கொஸ்டின் 8 அடி டேஸ் வகைப்படும். ஆன்சர் 5 அடி 5 வகைப்படும். கொஸ்டின் 9 யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள். ஆன்சர் 6 யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. கொஸ்டின் 10 யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை. ஆன்சர் 3 யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை 3. எழுத்து 3 வகைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் நியூ சிலபஸ்ல 182வது பக்கத்துல இருக்கு. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாம். குறில், நெடில், ஒற்று. ஸோ யாப்பு இலக்கணத்தை படித்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பக்கம் 182 நியூ சிலபஸ். ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து அமைவது. ஆன்சர் சீர். ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவது சீர். கொஸ்டின் 12 அறநூல்கள் பல அமைந்தப்பா. ஆன்சர் வெண்பா. அறநூல்கள் பல அமைந்தப்பா வெண்பா. சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா. சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா ஆசிரியர்ப்பா. கொஸ்டின் 14 திருப்பாவை என்னும் நூலை இயற்றியவர். திருப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் ஆண்டாள். கொஸ்டின் 15 திருவெம்பாவை இயற்றியவர் யார்? திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்க வாசகர். திருப்பாவை திருவெம்பாவை ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அடுத்ததா கொஸ்டின் 16 இகல் என்னும் சொல்லின் பொருள். இகல்னா பகை. இகல் என்னும் சொல்லின் பொருள் பகை. கொஸ்டின் 17 வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர். ஆன்சர் மு மேத்தா. வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் மு மேத்தா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மேத்தாவின் நூல். சாகித்ய அகாதமி விருது பெற்ற மு மேத்தாவின் நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கொஸ்டின் 19 இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஆன்சர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். கொஸ்டின் 20 பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. கொஸ்டின் 21 இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம். முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் இங்கிலாந்து. முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. ஆன்சர் 1927. கொஸ்டின் 25 பிரிது மொழிதல் அணியில் மட்டும் இடம்பெறும். ஆன்சர் உவமை. பிரிது மொழிதல் அணியில் மட்டுமே இடம்பெறுவது உவமை. கொஸ்டின் 26 இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஸ் அணி. ஆன்சர் வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி. கொஸ்டின் 27 ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி. ஆன்சர் இரட்டுற மொழிதல். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. கொஸ்டின் 28 நெறி என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. கொஸ்டின் 29 பான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பான் கூட்டல் ஒளி வானொலி. ஆப்ஷன் ஆர் சரியான விடை வானொலி. கொஸ்டின் 30 நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார்.
நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று. ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 வந்து நாமக்கல் கவிஞர் படைப்புகள். லாஸ்ட்ல இருக்குது இல்லையா காந்தி புராணம், அது வந்து நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று. காந்தி புராணத்தின் ஆசிரியர் வந்து அசலாம்பிகை அம்மையார். கொஸ்டின் 34. அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர். ஆன்சர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே. ராமலிங்கனார். அடுத்ததா கொஸ்டின் 35. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இவ்வடிகள் பாடியவர். ஆன்சர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இவ்வடிகளை பாடியவர் வே. ராமலிங்கனார். கொஸ்டின் 36. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இசைப்பாடல் இலக்கியம். இசைப்பாடல் இலக்கியம். ஆன்சர் பரிபாடல். இசைப்பாடல் இலக்கியம் வந்து பரிபாடல். கொஸ்டின் 38. அகம் புறம் மெய் பொருள்களை கொண்ட இலக்கியம். ஆன்சர் சங்க இலக்கியம். அகம் புறம் மெய் பொருள்களை கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியங்கள். வான்புகழ் கொண்ட இலக்கியம். வான்புகழ் கொண்ட இலக்கியம் திருக்குறள். தானிய கதிருக்கு கூறப்பட்ட உவமை. தானிய கதிருக்கு கூறப்பட்ட உவமை வந்து பொன். கொஸ்டின் 41. மொழியின் முதல்நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். ஆன்சர் கேட்டல். மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும். கொஸ்டின் 42. ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஆன்சர் எழுத்து. ஒலியின் வரி வடிவம் எழுத்து. கொஸ்டின் 43. பேச்சு மொழியை டேஸ் என்றும் கூறுவர். ஆன்சர் உலக வழக்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். கொஸ்டின் 34. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது. ஆன்சர் பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. கொஸ்டின் 45. மனிதனின் சிந்தனை காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம். ஆன்சர் எழுத்து மொழி. மனிதனின் சிந்தனை காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம் எழுத்து மொழி. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. ஆன்சர் தெலுங்கு. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. கொஸ்டின் 47. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் டேஸ் எனப்படும். ஆன்சர் வட்டார மொழி. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வந்து வட்டார மொழி. கொஸ்டின் 48. இரட்டை வழக்கு மொழி. ஆன்சர் தமிழ். இரட்டை வழக்கு மொழி தமிழ். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர். ஆன்சர் தொல்காப்பியர். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் தொல்காப்பியர். கொஸ்டின் 50. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர். ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.